ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டீஸ் டைனி ஃபுட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டை ஃபுல் செட் ஆம்லேட் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு உங்களுக்கு தெரியணும்ல. காடை முட்டை, கோகோனட் ஆயிலும், பெப்பர் தூள், சால்ட் மட்டும் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப சின்னதாக சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியாக பண்ணலாம். நாங்கள் பண்ணுறதை பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வித் யுவர் பேரண்ட்ஸோட. ஓகே, தேங்க்யூ. பாருங்க மக்களே, இதான் நம்மளோட டைனி ஃபுட். இது இலையை ரவுண்டாக கட் பண்ணி வைக்குமா? இலை, ஆமாம், இலை நல்லா இருக்கும்ல. அந்த பாருங்க மக்களே, தேக்கல நாங்கள் இதில் யூஸ் பண்ணது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அதே தான். இங்கே பாருங்கள், கோகோனட் ஆயில், நெக்ஸ்ட் காடை முட்டை, சால்ட், அப்புறம் பெப்பர். இது யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். சரிப்பா, கையில் எடுத்துருவா. மம்மி தள்ளு. நீ நல்லா அங்கெல்லாம் போய் சொரஞ்சிக்கிட்டே வா. கடிச்சிருச்சு நெத்தியில. முட்டை ஆம்லேட் வச்சு மம்மி சத்தம் போடாத. மக்களே பாருங்க, இதான் அது. சால்ட் போட்டீங்க எல்லாரும் கேட்குறாங்க. மக்களே, நாங்கள் பெப்பரும் சால்ட்டும் நாங்கள் சேர்த்து ஒரு டப்பாவில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் இந்த முட்டையை டேஸ்ட் பண்ணுறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணதுக்காக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. மக்களே, நம்ம அழகா முட்டையெல்லாம் அழகா குட்டி கிச்சன்ஸ்லாம் அழகா இருக்கு. இங்க பாருங்க, அடுப்பு எவ்வளோ அழகா எரியுதுன்னு பாருங்கல்ல. ஏன் நம்ம அடுப்பு அழகா எரியுது? ஃபோனு தெரியுது. தேங்க்ஸ். ஏன் அடுப்பு நம்மளுக்கு அழகா எரியுதுன்னா, நம்ம நிறைய குச்சீஸு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அது மாதிரி நீங்களும் வச்சிங்கன்னா உங்களுக்கும் அடுப்பு நல்லா அழகாக எரியும். அப்படி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக எரிஞ்சிச்சுன்னா அழகாக முட்டையும் பொரியும். நாங்களே ஒரு ரெண்டு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். போடு டிச்சு போடு பாடி பேசல. என்ன ஒரு இயற்கையோட நம்ம சேர்ந்து இயற்கையோட சேர்ந்து இந்த காடை முட்டை ஃப்ரையும் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறோம். இதை நீங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட தான் பண்ணணும். ஆமாம், யாரும் குட்டி பசங்க இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்களே எடுத்து பண்ணிடக்கூடாது. ஓகே, ஒரு டேஸ்ட் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு நம்ம காடை முட்டை ஃப்ரை. இதை நாங்கள் எங்கள் பாட்டி கிட்ட ட்ரை பண்ண போகிறோம். ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு இதான் அந்த இயற்கை. பாருங்க மக்களே, என்ன ஒரு இயற்கை. இதை நம்ம பாட்டி கிட்ட பண்ண போகிறோம். அது ஒரு நல்ல கமகமன்னு இலையில வச்சு பண்ண போகிறோம் மக்களே. இந்த பாப்போமா? இது எங்கள் பாட்டிகிட்ட நாங்கள் கொடுக்க போகிறோம். இது அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நம்ம இது பண்ணுவோம். வாங்க மக்களே பாருங்க, இதை நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுப்போம். இதை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க இப்போ அப்படி சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இருங்க, அப்படி சொல்லுங்க. ஆமாம், அப்படி சொன்னாங்க. நல்லா இருக்காங்க பசங்க, நல்லா போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. மக்களே, எங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு டாக் மாதிரி நம்மளோட ரொம்ப நெருங்கின நண்பன் மாதிரி ஒருத்தன் இருப்பான். ஆனால் அவன் பேர்